அனைவருக்கும் மதிய வணக்கம். இந்த நிறுவனத்தை மிகச் சிறப்பாக நடத்தி வருகின்ற திரு ரமேஷ், சுமதி, கல்லூரி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குடும்பத்திலிருந்து சஞ்சீவர்கள் குடும்பத்தில் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா நினச்சி தான் வந்தேன். ஆனால் மகிழ்ச்சி மட்டும் இல்லை, நீங்கள் பேசுகிறது ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. சத்தியமாக சொல்கிறேன், நாங்கள் காலேஜ் படிக்கும்போது உங்களவுக்கு பொறுப்பாகவும் கட்டுப்பாடுகளும் இருந்ததில்லை, நான் ஒத்துக்கிறேன். ஸோ அதனால் நிறைய இடத்துல போனால் நம்மளை மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க சொல்லுவாங்க. பட் அது ஆப்போசிட்டாக உங்ககிட்ட இருந்து நிறைய மோட்டிவேஷன் கமிட்மெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். அந்த அளவு வாழ்க்கையை உங்களை பதப்படுத்தி இருக்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டும். நானும் நாமக்கல்லில் கால்நடை மருத்துவக் கல்லூரி மாணவன் தான். சத்யா ரொம்ப மிக இருக்கிறாங்க. மெட்ராஸ் அம்மா திருநெல்வேலி, அப்போ 2 காலேஜ் இருந்துச்சு, சென்னை அண்டு நாமக்கல். நாமக்கல்லில் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் குரூப் 1 எக்ஸாம் எழுதி டிஎஸ்பி இருக்கேன். ஈரோடு வந்தபோது நிறைய பேர் பார்த்துப்பீங்க, தம்பியை சொன்னீங்க. நிறைய பேர் ஈரோடு, சேலம், நாமக்கல் தொழில் வந்திருக்கிறீங்க. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரி தான் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னே நிறைய பேர் படிக்க வராமல் இருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான் சொல்கிறேன், அது ரிலேட்டட் செய்தி அப்படிங்கிறதுனால. அப்போ முதல்வராக காமராஜர் இருந்தார், உங்களுக்கு தெரியும், 1957 to 67. ஒரு நிறைய காரில் போயிட்டு இருக்கும்போது நிறைய மாணவர் படிக்க வராமல் வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் படிக்க வரலன்னு. யார் சாப்பாடு போகிறதுன்னு கேட்குறாங்க அந்த குழந்தைங்க. அப்புறம் தான் இந்த மதிய சத்துணவு திட்டம், ஒரு வேளை சொல்லி கொடுத்தா கூட குழந்தைங்க வருவாங்கிறாங்க. அதுக்கடுத்து வந்த முதல்வர்கள் எல்லாருமே அதை ரொம்ப அதுக்குன்னு ஒரு துறையை உருவாக்கி இப்போ சத்துணவு துறை அப்படின்னு மாதிரி சொல்லி நிறைய பேரை பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துக்கிறாங்க. அதனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளால் படிக்க முடியாமல் போயிடுது. அதை யாருன்னு கண்டறிஞ்சு அந்த காரணத்தை சரியாக நீக்கி பொருளாதார உதவியை செய்து அதையும் சிறப்பாக செய்கிறார் ரமேஷ். அதுக்கு ஒரு உதாரணம், அவருக்கு நான் பழகின பிறகு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே நான் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். இவங்களுக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு கல்வி உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃப்ரெண்டு விழாக்கெல்லாம் வர்றேன் அப்படின்னு ஒரு கண்ணமொழிக்கு செஞ்சுருக்கலாம். பட் அவர் வெரிஃபை பண்ணிவிட்டு எனக்கு பதில் மெசேஜ் அனுப்புகிறாரு. இது நாம் உதவி செஞ்சு வளரக்கூடிய அளவுக்கு அவங்க பொருளாதாரத்தில் குறைவாக இல்லை, நல்லா இருக்காங்கன்னு சொல்லி பதில் கொடுத்தாரு. ஸோ அப்பயும் அந்த சின்சியாரிட்டி, அந்த கரெக்ட்னஸ் அது தெரிய வந்தது. ஒரு அரசாங்கத்துக்கு இணையாக அவர் இந்த உதவியை செஞ்சுட்டு இருக்காரு. நீங்களும் படித்த பிறகு வேலைக்கு போன பிறகு நீங்களும் அவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும். அதுதான் நீங்கள் அவருக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றிகளாக இருக்கும். நாங்கள் கிராமத்தில் தான் படித்தோம். அப்போ எங்கள் ஒரு ஆசிரியர் சொல்வார், நல்லா படிக்கிற பையன்கிட்ட ஒரு 10% பிரித்து குழுவாக கொடுப்பாரு. நாம் அவங்களுக்கு சொல்லி தரணும். அவங்க நல்லா படிக்கணும்னா எங்களுக்கு அடி விடுவோம். ஸோ அதனால் ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் சர்ச்சைக்குவோம், சார் நாங்கள் படிக்கிறோம், மார்க் வாங்குறோம், அவன் கம்மியாக மார்க்குன்னா நாங்கள் எப்படி பொறுப்பாகும் அப்படின்னு சொன்னபோது, இல்லை நீங்கள் ஒரு விளக்கு 110 விளக்கை ஏற்றணும், அதுதான் அந்த விளக்குக்கு மரியாதை. அது மாதிரி இப்போ விளக்காக இருக்கின்ற முகவரி நீங்கள் எல்லாம் படித்து முடிச்சுட்டு ஒரு பெரிய தீபமாக ஒளி வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் மற்றவர்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் உதவிகள் செய்யணும். நிறைய பேர் நல்லா பேசுனீங்க. நீங்கள் நினச்சிருந்தா உங்கள் குடும்பத்தினுடைய ஏழ்மையும் வறுமையும் சொல்லாமல் ரொம்ப ஸ்டைலாக பேசிக்கலாம். படித்தே ஃபீஸ் கட்ட முடியல பட் நிறைய பேர் ரொம்பவும் இறங்கி பேசுங்க. இந்த பழசை நாம் என்றைக்குமே மறக்கக்கூடாது. கூட வாட்ஸ்அப்பில் நிறைய காணொலி 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தேன். ஆபிரகாம் லிங்கன் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியோட மகன், அவர் தான் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாகவும் வர்றாரு. அது நிறைய பேர் தான் அமெரிக்காவில் பொறுத்துக்க முடியல. ஸோ அந்த அசம்பிளியில் இங்கே சொல்கிறாங்க, மிஸ்டர் லிங்கன் உங்கள் அப்பா தைச்சி கொடுத்த செருப்பு எனக்கு இன்னும் இருக்குது அப்படின்னு அப்படி சொல்லி அவர் அவமானப்படுத்தி நினைக்கிறாங்க. பட் அதை பாசிட்டிவாக சொல்கிறாரு. அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், எங்கள் அப்பா அப்போ தைச்சி கொடுத்து இன்னும் கிளியாமல் சரியாக இருக்குது அப்படின்ட்டு. அதோட மட்டும் நிறுத்தலை, அந்த செருப்பு கிழிஞ்சு போச்சுன்னா ஏன்ட்டு கொடுங்க, நானும் நல்லா தைச்சி தரேன், எங்கள் நாட்டை ஆளவும் தெரியும், செருப்பு தைக்கவும் தெரியும் அப்படின்னு சொன்னது ஒரு குறிப்பு இருக்குது. அதனால் நம்ம பழசை தைக்கவே மறக்க முடியாது. அதில் அவமானமும் பார்த்தவர்கள் ஏதாவது தவறு பண்ணியிருந்தால் துரோகம் பண்ணியிருந்தால் தான் சொல்ல அவமானம் பண்ண ஒழிய இப்படி நான் உயர்ந்தேன் அப்படிங்கிறது நாம் மறக்க முடியாது. அப்புறம் திரைப்பட பாடலாசிரியர் வாலியும் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நிறைய மனிதர் சொல்லிக்கிறாரு. அவர் ரொம்பவும் ஏழ்மையாக இருக்கார். எம்எஸ் விஸ்வநாதன் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு.
நிறைய வேலை சொல்லுவார். எம்எஸ் விஸ்வநாதன் பார்க்கறதுக்கு முன்னே ஒருவேளை சோற்றுக்கு வழி இல்லாமல் இருந்தேன். அவரை பார்த்த பிறகு ஒரு நேரம் சோறு சாப்பிட்டு நேரம் இல்லாமல் இருக்கிறேன், அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பல மேடைகளில் சொல்லியிருக்காரு. என்றைக்குமே நம்ம வளர்ந்து வந்த பாதையை வந்து மறக்கக்கூடாது. எல்லாருக்கும் பிடிச்ச அப்துல் கலாம் அவங்க கூட சூசைட் நிறைய சொல்லியிருப்பாரு. அவர் சூசைட் பண்ணிக்க அட்டன் பண்ணாருன்னா அவங்களுக்கு ஆச்சரியமா இருப்பார். அவரும் பிடிக்காரு. எல்லாமே சராசரி மனிதர்கள் தான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைச்சி இருந்துக்கிறாங்க. அவர் ஜனாதிபதி ஆன பிறகு கூட அவ்வளோ உச்சத்துக்கு போன பிறகு கூட மாணவர்களை தேடி தான் வந்து நிறைய இன்ட்ராக்ஷன் பண்ணாரு. அவரும் நிறைய மோட்டிவேஷன் நிறைய இது. அவர்களும் பெரிய கட்சி இல்லை, ஜாதி அமைப்புகள் இல்லை. இருந்தாலும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அவருடைய பிறந்தநாள் வந்து ஏகப்பட்ட அமைப்புகள் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாங்க. ஸோ அந்த காமராஜரையும் அப்துல் கலாமையும் நம்ம மறக்கக்கூடாது. அது வந்து அரசாங்கம் வந்து காமராஜர் பிறந்தநாளை வந்து கல்வி வளர்ச்சி நாளாகவும் அப்துல் கலாம் பிறந்தநாளை வந்து இளைஞர்கள் எழுச்சி நாளாகவும் கொண்டிருக்கு. 2 பேரும் பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளோட சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே இருக்காங்க. அதனால நம்ம நம்பிக்கை நாயகர்கள் இனிமேல் நம்ம இருக்கலாம், இருந்தால் ஒரு உழைப்பை மட்டுமே நம்பி மேலே வரலாம் அப்படிங்கிறது 2 பேரும் மிகச்சிறந்த மிகப்பெரிய உதாரணம். லீடர்ஷிப் பற்றி பேசினாங்க ரமேஷ். ஸோ அதுக்குன்னு தனியாக பேச முடியாது, ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பரிச்சயம் இல்லை. இருந்தாலும் தெரிஞ்சதை சொல்கிறேன். போலீஸில் லீடர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு திருவிழா நடக்குது, அதை எப்படி சிறப்பாக நடத்தணும் அப்படின்னா ஒரு லீடர்ஷிப் வேணும். யாரை எங்கே பணியை பண்ணணும், எத்தனை மணிக்கு இந்த பணியை தொடங்கணும் அப்படின்ட்டு இது 2-3 பேர் 2-3 விதமாக செய்வாங்க. இங்கே ஒரு இந்த விழாவை நடத்தணும் அப்படின்னா நிறைய காவலர்களை பாதுகாப்பு போடுவோம். போடுறது மட்டும் இல்லை, அந்த காவலர்கள் எங்கே தங்குறாங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டம், அது எப்படி சிப்டி முறையில் பயன்படுத்துறது, அதை எப்படி சொல்லி தருது அப்படின்னு சிந்திக்கிறது தான் வந்து ஒரு நல்ல லீடர். விரும்பி சொல்லிட்டு ரிசல்ட் பார்க்குறதுக்கு பாஸ். பட் லீடர் அப்படி இல்லை, நம்மளோட சேர்ந்து நம்ம மாதிரியே இருந்து நம்மளை எழுதுறது. உதாரணமாக நீங்கள் கிரிக்கெட்டை சொல்லலாம். கிரிக்கெட்டை விட ஒரு லீடர்ஷிப்புக்கு உதாரணம் இல்லை. இப்போ டோனி கேப்டன் லீடர் அப்படின்னு சொன்னார்னா அவர் மைதானத்துக்கு வெளியே இல்லை, நம்மளோடய விளையாடுவார், அவரும் பேட்டிங் பண்ணுவார், நம்மளையும் விளையாடுறாரு. உண்மையான லீடர் அப்படிங்கிறங்க களப்பணி காட்டணும், சக தொடர்புடைய கஷ்டங்களை வந்து உணரணும், அவரை உதவி செய்யணும். பாஸ் அப்படிங்கிறது ஒரு திட்டம் தோழி இருந்துச்சுன்னா இந்த தோல்வி யாரால் வந்தது அப்படின்னு சொல்றது பாஸ். பாஸ் அப்படியே கேள்வி கேட்பாரு, யாரால் இருந்தது அப்புறம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பட் லீடர் கேட்கறது எதனால இந்த தப்பு நடந்தது அப்படின்னு சொல்ற லீடர்ஷிப்புங்கிறது அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியாக இருக்கணும். மோட்டிவேட் பண்ணணும், இம்பார்சலாக இருக்கக்கூடாது, எடிகேட் பண்ணணும். ஒரு தடவை இந்த ராக்கெட் விடும்போது தவான் சொல்லிட்டு அவர் தான் அந்த திட்டக்குழு தலைவராக இருக்கிறாரு. அப்துல் கலாம் வந்து அதில் உறுப்பினர் இருக்கிறாரு. அந்த பிஎஸ்சி வந்து பெரிய தோல்வி. பேப்பர்லாம் கூட ரொம்ப கமெண்ட் பண்ணாங்க, இந்தியாவுக்கு அந்த மாதிரி ஆராய்ச்சி தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. ராக்கெட்டு திட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிருது. புரஸ்காரங்கிட்ட போய் பேசணும். அப்போ அப்துல் கலாம் போகிறாரு, நான் போய் சாரி கேட்கிறேன் அந்த மாதிரி. அப்போ தவான் அப்படிங்கிறது அவருடைய லீடர். அவர் சொல்கிறாரு, நான் போய் சொல்லுன்னு சொல்லிட்டு இது என்னுடைய தலைமை நடந்தது, முழு பொறுப்புக்கு நான் இந்த முழு தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொன்னார். அடுத்த வருஷமே அதே ராக்கெட் திட்டம் வந்து வெற்றி அடையுது. அப்போ தவான் தானே போகணும், அவர் போகலை. அப்துல் கலாம் அந்த அவங்க கீழே ஒப்பந்தங்களை போய் பெருமையாக சொல்ல சொன்னார். அதனால ஒரு லீடர் அப்படின்னா ஒரு திட்டத்தோடு இவனால தப்பு கை காட்டக்கூடாது இல்லையா, தோல்விக்கு பொறுப்பேற்றுக்கணும், வெற்றிக்கு வந்து தனக்கு கீழே ஒர்க் பண்ணுவீங்களை அவங்கள வெளியே கொண்டு வரணும். அப்படி ஒரு நம்பிக்கை, கமிட்மெண்ட்டு, இன்டர்டெபெண்டபிலிட்டி இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு நல்ல லீடராக இருக்க முடியும். இப்போ நீங்கள் மாணவர் லீடரை பேசிக்கிறீங்க, பட் எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு பணிக்கு வரும்பொழுதும் உங்கள் கீழே ஒரு 7 பேர் 1000 பேர் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்களும் வரும். அப்படி இதை வந்து மனசில் வச்சுக்கணும், தட்டி கொடுக்கணும், தலைமை பண்போட இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கணும். இன்னொன்று அக்சசபிலிட்டி அண்ட் அவைலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அவைலபிலிட்டி எப்படின்னா நீங்கள் ஒரு பணி செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அந்த பணியிடத்தில் இருக்கணும். அவைலபிளாக இருந்தால் தான் யாராவது வந்து உங்களை பார்க்க முடியும், பேச முடியும். அக்சசபிலிட்டி அப்படின்னா யார் வேணுமாலும் உங்களை தொடர்பு கொள்கிற மாதிரியான பணியை வச்சுக்கணும். ஏன்னா நான் ஏதோ இந்த மட்டத்தோடு தான் பேசுவேன், அவர் ரமேஷ் நினைச்சாருன்னா நான் அந்த கோஆர்டினேட்டரோட மட்டும் தான் பேசுவேன் அப்படின்னா வேலை நடக்காது. அவர் யார் வேணும்னாலும் அக்சஸ் ஆகலாம். அவர் எப்போ இருந்தாலுமே ஃபோன்லேயோ அல்லது ஆஃபீஸ்லையோ அவர் எப்படியோ இருப்பார் அப்படிங்கிற அந்த அக்சசபிலிட்டி அண்ட் அவைலபிலிட்டி அதை வந்து நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். பணி செய்கிற எல்லாருமே ஒரு 3-6 தான் எதிர்பார்க்குறாங்க. யார் வேலை செஞ்சாலும், உழைத்தாலும், வெற்றி பெற்றாலும் தன்னை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா ரெஸ்பெக்ட் பண்ணணும். தன்னுடைய வேலையை வந்து ரெகனைஸ் பண்ணணும். அதே டைமுக்கு நமக்கு தேவைப்படும் போது ரெஸ்ட் கொடுக்கணும். இந்த ரெஸ்பெக்ட், ரெகனைசேஷன், ரெஸ்ட்
இது எல்லாருமே எதிர்பார்க்கறது. நாம் நம்ம அதிகாரிகிட்ட எதிர்பார்ப்போம், நம்ம கீழே பணியாற்றுவீங்க இந்த முனை தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதோட நீங்கள் வந்து இப்போ கல்லூரி படிப்பு முடித்து என்ன வாழ்க்கையில் வந்து ஒரு அரசு பணியோ அல்லது நீங்களே சொந்தமாக தொழில் தொடங்கவோ அது எங்களை போன்ற குரூப் ஒன்று அது எக்ஸாம் எழுதியோ எங்களை இன்னும் நிறைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். ஏன்னா கல்வி ஒன்று தான் சமுதாயத்தில் கடைசியில் இருக்கிற ஆளை கூட மேலே கொண்டு வரும். அந்த கல்வி ஒன்று தான் நம்மளையும் அனுப்பி வச்சு இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த இது வந்து மிகச்சிறப்பாக ரமேஷ் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் குழுவினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி தான் நான் முழுமையாக முகவரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய ஒரு அரை மணி நேரம் பேச வாய்ப்பு கிடைச்சது. ஸோ நிறைய பேருக்கு அந்த பேரே நல்லா இருக்குது, முகவரி ஃபவுண்டேஷன். நிறைய பேருக்கு முகவரி இல்லாதவர்களுக்கு முகவரி தருவது போல அருமையான இன்னொரு சினிமாவில் வந்துச்சு, அதில் அஜித் நடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன், முகவரின்னு ஒரு படம். கடைசி வரல ஒரு பெரிய மியூசிக் டேரக்டர் ஆகுன்னு சொல்லிட்டு ஆக முடியாமல் ஆனால் விரைக்கு அடிப்பட்டார். அந்த கதையை நல்லா முடிச்சிருப்பாங்க. சரி இப்படிக்க ஒரு வேலை பார்ப்போம், வாய்ப்பு இருக்கும்போது பெரிய ஆளாக ஒரு பாசிட்டிவோட அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இப்போ நிறைய பேருக்கு முகவரி இந்த முகவரி ரமேஷ் அவர்கள் நல்லா இருக்க வேண்டும். சார் சொல்லும்போது சொன்னாங்க, இப்போ நிறைய சோசியல் அஃபென்ஸ் நிறைய பேர் படிக்கும்போது ஒரு நல்ல வேலைக்கு போகணும், பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி ஒரு வைராக்கியமாக படிச்சிடணும். பட் அந்த நிலையை அடைஞ்ச உடனே பழசெல்லாம் மறந்துடும். சரி அப்போ கஷ்டப்பட்டோம், நேர்மையாக இருந்தோம், இப்போ எல்லாமே இருக்குல்ல எப்படி அப்படின்னு நம்ம வாழ்க்கையை கொண்டு போனோம்னா அது அவர் பட்ட கஷ்டத்துலாம் அது வீணாக போன மாதிரி ஆகிடும். எனவே எந்த வாழ்க்கையில் எந்த நிலைமை இருந்தாலும் நீதி மீது நேர்மை மீது அக்கறையோட இருக்கணும். நிறைய இன்சிடென்ட் அது இல்லை, தப்பு பண்ணுறது தான் ஃபேஷன் ஸ்டைல் அப்படின்னு இருக்காங்க. அவங்க சார் சொன்ன இன்சூரன்ஸ் கூட ஒரு பொண்ணை விரும்புகிறாரு, இங்கே கிடைக்கணும்னா அப்படியே ரயிலில் தலைவருடைய கொடூரமான பிராணிகளாக வந்து அது மனிதனுக்கு அடுத்த மிருகங்கள் கூட செய்கிறது இல்லை. ஸோ அதை பார்க்கணும். சோசியல் மீடியாவில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் சொல்கிறது செல்ஃபோன், ஃபேஸ்புக், நிறைய போலீஸ் வந்து நம்பி பேசிக்கிறாங்க, வீடியோக்களில் போகிறாங்க, ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக சோசியல் மீடியாவில் அந்த பிரச்சனைங்க வந்து கண்டிப்பாக செய்யவே கூடாது. வள்ளுவர் கூட பார்த்தீங்கன்னா திருக்குறளை பற்றி கல்வியை பற்றி எப்படி படிக்கிறதை பற்றி ஒரு குறள் சொல்லியிருப்பார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதை ரொம்ப அண்டர்லைன் பண்ண வேண்டியது கற்பவைங்கிறது. எல்லாத்தையும் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. படிக்க தகுந்தது மட்டும்தான் நம்ம படிக்கணும்னு சொல்கிறாரு. அது மாதிரி அஃபென்ஸ்ன்னு சொல்லணும். இந்த ஐபிசி இந்தியன் பேட்டர் போல தவறு என்றால் என்ன? ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணிட்டான் அப்படின்னா தப்பு பண்ணது கூட தப்பல்ல, பண்ணக்கூடாத பண்ணதும் பண்ண வேண்டியதே பண்ணாமல் விடுவதும். இதுதான் கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ் அண்ட் ஒமிஷன் ஆஃப் குட் திங்ஸ். இது ரெண்டையும் கமிட் பண்ணி தான் அஃபென்ஸ்ன்னு நாங்கள் சொல்கிறோம். அதான் நீங்கள் பலனுடைய நல்லது மட்டுமே செஞ்சுட்டு இருக்கீங்க. பலன் வந்து உடனடியாக கிடைக்காட்டி கூட லேட்டாக கிடைக்கும். கெட்டது படிங்கன்னா அதோடைய பலன் விரைவாக கிடைச்சிடும். ஆனால் அது நம்மளை கவனித்து விடும். கல்வி விட்டால் நம்ம அழியாத சொத்து. நிறைய பேர் கல்வியுடைய பெருமையும் அதனால் இப்படி வளர்வது என்று சொல்லியிருந்தாலும் கூட காவல்துறை ஸ்டைலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 20 வருஷமாக போலீஸ் ஆகிற நிறைய கம்ப்ளைண்ட் வரும். ஒரு 150 வருஷமாக தான் இந்தியாவில் வந்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட காவல் இருக்குது. ஸ்டேஷன், எஸ்பி, டிஐஜி அப்படிங்கிறது ஒரு 150 வருஷமாக ஆங்கிலேய ஆட்சிக்கு பிறகு இருக்குது. நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு. பஸ்ஸை காணா, பைக்கை காணா, நகையை காணா, மனைவியை காணா, கணவனை காணா, பையனை காணா, இப்படி நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. இன்னும் வந்துட்டு தான் இருக்கும். நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இதுவரை வராத கம்ப்ளைண்ட்டு, இனி எக்காலத்துக்கு வராத ஒரு கம்ப்ளைண்ட்டு, நான் படித்த படிப்பு காணல, நான் பெற்ற அனுபவத்தை காணல, எனக்கு கிடைச்ச அறிவு காணவில்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து என்றைக்குமே வரப்போவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அழியாத கல்வி செல்வத்தை நீங்கள் நிலையாக பெற்று முகவரி காலேஜுக்கு இன்னும் பல முகவரிகளை தந்து இது போன்ற பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்க அவங்க ரமேஷ் அவர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் கைகோத்து நீங்கள் வந்து பெருமைப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி, நேற்று அப்துல் கலாம் அவருடைய பிறந்த நாள் இல்லைங்களா, 2017 ஒரு கவிதை எழுதினேன். இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கல்வெட்டை அவங்க நினைவு இடத்துல வச்சிருக்காங்க. கொஞ்சம் நெஞ்சா எனக்கு இதை படிக்கலாமா? தலைப்பு வந்து இதயம் போற்றும் இந்திய நாயகன். அக்கினி சிறகே, அணையா விளக்கே, இந்திய நாட்டின் ஈடில்லா உயிரே, எங்கே பறந்து சென்றாய், எங்கே பறந்து சென்றாய், ஏவிய கணைகள் எப்படி உள்ளதென பார்த்திட சென்றாயா, இறைவன் அழைப்பை ஏற்று பாடம் நடத்திடச் சென்றாயா, கடலில் பிறந்து மலையில் மறைந்து விண்ணில் கலந்து விட்டாய், நம் இந்திய தேசம் வல்லரசாக உன் வாழ்த்தையும்
வழங்கிவிட்டாய். அன்பும் அறிவும் ஒன்றாய் கொண்ட அதிசய பிறவி, கனவும் நனவும் ஒன்றாய் கண்ட அறிவு திருக்கோவில் நீ. அணுவினும் நுண்ணிய ரகசியம் காத்து சோதனை நடத்தி சென்றாய். அத்தனை தேசமும் அறிந்து நோக்கிட புத்தனை சிரிக்க வைத்தாய். இதய குழாயில் இரும்பை பொருத்தும் மருத்துவம் அறிந்து சொன்னாய். இந்திய நாட்டின் பதவிக்கும் விருதுக்கும் மகத்துவம் அளித்து சென்றாய். ஊனமுற்றவர் எளிதாய் நடந்திட மெல்லிய தகடு தந்தாய். வெல்லும் சொற்களில் கவிதைகள் கூறி தமிழுக்கு மகுடம் தந்தாய். தென்கோடி மண்ணில் அவதரித்தாய். தேசம் முழுவதும் அலங்கரித்தாய். மாணவர் நெஞ்சில் குடிபுகுந்தாய். மாபெரும் கனவை விதைத்து சென்றாய். பாரத நாட்டை பாறையில் உயர்த்திட வந்த பாசம் கடந்து நின்றாய். தேசத்தின் வளர்ச்சி பெரிது என்று உன் தேகத்தை வலித்து சென்றாய். எத்துறையிலும் முத்திரை பதித்த சத்திய திருமகன் நீ. எதற்கும் எப்போதும் தன்னிலை மாறாத பண்பின் சிகரம் நீ. கண்ணீர் உடைப்போம், கனவுகள் காண்போம், உந்தன் வழியில் உழைத்து வெல்வோம். இனி வரும் நாட்களில் வல்லரசாவோம், இந்த உலகை காக்கும் உறுதி தருவோம். வாங்கிய பட்டங்கள் அதிகமானதால் வானில் பறந்தாயோ, அக்னி சிறகுகள் அதிகம் அசைந்து முன்னில் மிதந்தாயோ. பாவங்கள் கரையும் ராமேஸ்வரத்தில் புண்ணியம் தொலைந்ததே. பல கோடி விழிகளின் கண்ணீர் நதியில் கடலும் நிறைந்ததே. எளிமையும் வலிமையும் இருக்கும் இடங்களில் நீதான் இருக்கின்றாய். பிறப்பது சம்பவம், இறப்பது சரித்திரம், இதை செயலில் காட்டிவிட்டாய். இருக்கலாம், நினைக்கலாம், நடக்கலாம் என்ற இந்தியனை, இருக்கலாம், நினைக்கலாம், நடக்கலாம் என்ற இந்தியனை பறக்கலாம், ஜெயிக்கலாம், சாதிக்கலாம் என்ற சக்தியை கொடுத்த அப்துல் கலாம், எங்கள் அன்பு கலாம், விந்தையாளரும் விண்கலாம். நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.